வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். பால் ஹெமனை பல பேர் பார்த்தீங்கன்னா ஓராக்கல்னு கூப்பிட்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராக் லெஸ்னரோட நியூ ஹேர் ஸ்டைலை பற்றி ஒரு அப்டேட்டும், புதிய டாக் டீம் சாம்பியன்ஸாக பார்த்தீங்கன்னா விஷனரி டீம் ஆக போதான். இன்னும் ஒரு சில அப்டேட்டை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லிட்டோம், காலையில் மார்னிங் அப்டேட்ஸை எப்போவுமே ஸ்மாக்டவுனை தவிர்த்து, அதாவது செவ்வாய்க்கிழமை ரா போடுவோம், சனிக்கிழமை ஸ்மாக்டவுன், மற்ற நாளை தவிர்த்து காலையில் 7:52க்குலாம் அப்டேட் வீடியோ போட்டுருவோன்னு சொல்லியிருப்போம். அந்த வகையில் கரெக்டாக 7:52க்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். எனிவன் எல்லா நாளும் இந்த 7:52 ஈவினிங் ஒருவேளை அப்டேட் இருந்தால் 4 மணிக்கு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறமா போட மாட்டேன். அதாவது இந்த சேனலில் மட்டும்தான் சொல்கிறேன். ரெஸ்லிங் கிங் 2.0லையும் ரெஸ்லிங் கிங் ஓஜிலையும் கிடையாது. அதுக்கான டைமை நம்ம பெர்ஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீட் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விஷன் அப்படிங்கிற டீமில் இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு விஷன் டீம்ட்டு இருக்குது. இப்போது விஷன் டீமை அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால WWE பார்த்தீங்கன்னா இவங்கள டாக் டீம் சாம்பியன் ஆக்க போகிறாங்களாம். அதாவது நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லி ஆகணுங்க, இந்த வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத WWE கொண்டது வந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் ஒரு நல்ல சாம்பியனை காட்டினதில்லை. மிஸ் மற்றும் ஆட்ரூத் 2 பேரும் சாம்பியனாக இருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து இந்த சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டே கிட்ட போச்சு. ஜட்மெண்ட் டே கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா வார் ரைடர்ஸ் கிட்ட போச்சு. வார் ரைடர்ஸ் கிட்ட நியூ டேட்ட போச்சு. நியூ டேட்ட இருந்து இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டே கிட்ட போயிருக்குது. டோட்டலி சொல்லணும்னா டாக் டீம் டிவிஷனில் இவங்க வின் பண்ணது ஒன்றுமே இல்லை ரா பிராண்ட்லலாம். ஆக்சுவலி ஸ்மாக்டவுன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. கிரேசன் வாலர் ஆஸ்டின் தேரிக்கிட்ட இருந்து அந்த டாக் டீம் டைட்டில் பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன்ட்ட போச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன்ட்ட இருந்து சோலோ சிக்கவா அவங்களுடைய டீம்கிட்ட போச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து டிஓஐ டீம்கிட்ட போச்சுல்ல, டிஓஐ டீம்கிட்ட இருந்து தான் டாங்காஸ் ப்ரோஸ்ட்டை போச்சு. டாங்கா ப்ரோஸ்ட்டை இருந்து தான் WWE பார்த்தீங்கன்னா டிஓஐ கிட்ட மறுபடியும் டாக் டீம் டைட்டில் கொடுத்தாங்க. டிஓஐ கிட்ட இருந்தது ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ்ட்டை இருந்து இப்போ ஒயிட் 6. ஸோ ஆக்சுவலி ஸ்மாக்டவுன் சைடு டாக் டீம் டிவிஷன் நல்லா இருக்குது, சாம்பியன்ஸும் நல்லா இருக்கிறாங்க, சூப்பர் என்டர்டெய்னிங்காக இருக்காங்க. ஆனால் ரா சைடு நல்லா இல்லை. இப்போ விஷன் டீமில் இருக்கிற ப்ரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பக்காவான ஸ்டோரில் இருக்கிறாங்க. அண்ட் 2 பேரும் ஹெவி வெயிட் மெட்டீரியலாக இருக்கிறாங்க, டீமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இவங்ககிட்ட டாக் டீம் டைட்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்கக்கிட்ட டாக் டீம் டைட்டில் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. கூடிய சீக்கிரம் பண்ணுங்கப்பா. ஏன்னா இந்த ஃபின் மேலே ஜேடி மெக்டனோ டாக் டீம் சாம்பியன் ஆனதுலேருந்து இது வரைக்கும் அவங்க டாக் டீம் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டைட்டில் டைட்டில் ஒன்று இருக்குதா அப்படிங்கிற கேள்வி கேட்குற அளவுக்கு அப்படி வச்சுருக்காரு. ஆக்சுவலி ஃபின் பேலட்டே இப்போ டைட்டிலே இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு ஆக்சுவலி அப்படி தான் தோணுது. உங்கள்கிட்ட ஃபின் பேலட்டை டாக் டீம் டைட்டில் இருக்குது எப்படி தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்க. அந்த ஆல்ட்லாம் ஹெவி வெயிட் டைட்டில் தான் நல்லாயிருக்கும். அந்த டாக் டீம் டைட்டில் வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் டாக் டீம் மேட்சே விளையாட மாட்டேக்காரு, சிங்கிள்ஸ் மேட்ச் தான் விளையாட்டுருக்காரு. அந்த டாக் டீம் டைட்டில் அவர்கிட்ட சும்மா தான் இருக்க போல இருக்குது. ஓராக்கல் ஆக்சுவலி ஷெத்ரோலன்ஸோடைய ஆரம்ப காலத்து பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓராக்கல். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. பால் ஹேமனுக்கு முன்னாடி ஓராக்கல் அப்படிங்கிற பேரை வச்சது ஷெத்ரோலன்ஸ் தான். ஸோ அவர் வந்து ஜிம்மி அண்ட் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்யூரிட்டி கார்டு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த டைமில் 2015 டைமில் அப்போ இவர் ஓராக்கல் சொன்னாங்க. ஏன்னா இவர் சொல்கிறது எல்லாமே அவங்க கேட்பாங்க. அந்த டைமில் இவருக்கு ஓராக்கல் அப்படிங்கிற பேர் இருந்தது. ஆக்சுவலி ஏன் அப்படி பேர் வச்சாங்க அப்படிங்கிறது 2வது சொல்கிறேன். பால் ஹேமனுக்கு என்னப்பா ஓராக்கல்லாம் என்னது, ஒரு கல்லஞ்சக்காரன் அர்த்தமா இல்லாட்ட என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நானும் பார்த்தீங்கன்னா ஓராக்கல்னா அர்த்தம் என்ன அப்படின்னு நெட்டில் சர்ச் பார்த்தா அதில் என்ன வருது தெரியுமா, செத்ரோலன்ஸோடைய புனை பெயர் ஓராக்கல். அதை செத்ரோலன்ஸே பால் ஹேமனை பார்த்து சொன்னதுனால அன்று முதல் பால் ஹேமன் ஓராக்கல் என்று அழைக்கப்பட்டார். அது எங்களுக்கு தெரியாது பத்தியா, வேறு ஏதாவது புதுசாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா இதே வந்துருக்குது. அந்த ஓராக்கலுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா மீனிங் இன் தமிழ் பார்த்தா ஓராக்கல் அப்படின்னு காட்டுது. ஏல நான் கேட்டது ஓராக்கல்லாம் என்னதுன்னு, மறுபடியும் ஓராக்கல்னு வருது. அதாவது எப்படி ஓராக்கலாம் தமிழில். சரி, அர்த்தம் என்ன, டிஃபரன்ஸ் மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது தெய்வ வாக்கு. ஸோ அவர் வந்து சாமி வாக்கு, குறி சொல்கிறவன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இந்த 3த்துக்கும் ஒரே அர்த்தம் தான். தேவ வாக்கு, ஏன் பேசுகிறது சாமி வார்த்தைப்பா, சொன்னது கரெக்டாக நடக்கும். ஏன் குறி சொல்கிறான்ல கரெக்டாக நடக்கும். அவன் சாமி வார்த்தைப்பா, அவன் கடவுள் வார்த்தைப்பா. இப்போ எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம், அவன் வருங்காலத்தை கணிக்கக்கூடியவன் அப்படிங்கிறது தானே. ஸோ அதுதான் அர்த்தமாக பால் ஹேமன் வந்து வருங்காலத்தை கணிக்கக்கூடியவராம். அவர் வந்து ஒரு சாமி வாக்கா, அவர் சொல்கிறது எல்லாமே நடக்குமா. அதனால் அவருக்கு ஓராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கிறாங்களாம்.
எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அது உண்மை தான். ஏன்னா செத்ரோன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நீ என் கூட சேர்ந்தா சாம்பியன் ஆக்குன்னு சொன்னார், சாம்பியன் ஆகிட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் என் கிட்ட இருந்தால் நீ அதிக நாள் சாம்பியன் இருப்பேன்னு சொன்னார், சாம்பியன் ஆக்கினாரு. சிஎம் பாங்க் என் கூட இருந்தால் நான் மெயின் இவெண்ட் ஆக்குவேன்னு சொன்னார், ஆக்குனாரு. ஸோ அவர் சொன்னது எல்லாமே நடக்குது. உண்மையிலேயே பால் ஹேமன் வந்து ஒரு தேவ பார்க்கக்கூடியவர் தான். அதனால தான் அவருக்கு இந்த ஓராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஆமாம், உங்களில் சில பேருக்கு இதுக்கு அர்த்தம் தெரியாது. இப்போ தெரிஞ்சிருந்து ஓராக்கல்னா ஓஹோ இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஷாக் ஆகியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ராக் லெஸ்னரை பற்றி. சமீபத்தில் நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன், ப்ராக் லெஸ்னர் வந்து ஒரு நியூ லுக்கில் வர போகிறாரு அப்படின்னு. எங்கே ப்ரோ வந்தது தான் வந்தார், ஓல்டு லுக்கில் தான் வந்தார், நீ பொய் சொல்லிட்ட அப்படின்னு கூட நிறைய பேர் சொன்னீங்க. ஆக்சுவலி எனக்கு கிடச்ச அப்டேட் பண்ணி அப்போது ஒரு நியூ லுக்கில் வருவார். ஆனால் இப்போ மீண்டும் அந்த லுக்கு நியூஸ் கிடச்சிருக்குது. ப்ராக் லெஸ்னர் WWE பார்த்தீங்கன்னா நியூ லுக் கொண்டு தான் வர போகிறாங்களாம். ஏன்னா ஆக்சுவலி ப்ராக் லெஸ்னர் போனி டெயில் வச்சதும் சரி, அவர் மிந்தி உள்ள ஸ்டைலும் சரி நல்லா இருந்தது. இப்போ உள்ளது மிந்தியை விட கம்பேர் பண்ணும்போது நாட் சாட்டிஃபைட் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. அதனால் WWE பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து இவருக்கு ஒரு நியூ லுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்குது. கண்டிப்பாக கொண்டு வாங்க. ஏன்னா ப்ராக் லெஸ்னரை மிந்தி இருந்த ப்ராக் லெஸ்னரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஆசைப்படுறோம். ஸோ இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன், அதாவது நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வராரு. அப்படி வரும்போது நியூ லுக்கில் வராரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் காய்ஸ், முக்கியமான விஷயம், இன்றைக்கி 4 மணிக்கு நான் அப்டேட் போடுவேன். ஏன்னா அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ ரெஸ்லிங் கிங்டமில் 4 மணிக்கு அப்டேட் நியூஸ் வரும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த AEW ரெஸ்லிங் கம்பெனி இருக்கானுங்கள்ல, இந்த நியூஸை ஒழுங்காக கேளுங்க. குறிப்பாக கன்னி பசங்க நீங்கள் கேளுங்க. அதாவது AEW வந்து நல்லா சண்டை போடுறாங்க. தக்காளி சட்னியிலேருந்து சமாதி பொட்டியிலேருந்து எல்லாத்தையும் பண்ணி ஆஹா ஹோஹோ ஹோஹோ அழகு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க ஆஹா அப்படிங்கிற டைலாகை தாண்டி ஆஹா அப்படிங்கிற அளவுக்கு வேறு ஒரு முயற்சியை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த வாரம் நடந்து முடிஞ்ச AEWவில் பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை நானே காட்டுறேன். ஸ்டோனி ஸ்டாம் இருக்காங்கல்ல, அவங்கள ஆப்போனண்ட் வந்து ஸ்டாப்லர் பின்னால் அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கிட்ட அடிக்கிறாங்க பாருங்கள். ஏம்மா அது என்ன நினச்ச, ஒரு தடவை அடிச்சாச்சு, மறுபடியும் அடித்தாச்சு. எந்த இடத்துல ஸ்டாப்லர் பின் அடிக்கிறாங்க, ரியாலிட்டிக்கு அடிச்சிருக்காங்கங்க. ஏம்மா வலிக்கலையா உனக்கு, அடுத்த அடி எங்கே பாருங்க மேலே. ஐயோ பாவங்க, உண்மையிலேயே இதாச்சும் பரவாயில்ல. இதுக்கப்புறமா லெஜண்ட்ஸ் தான் பார்க்கணும். அடுத்த ஸ்டாப்லர் அடி எங்கே பாருங்கள். என்னத்தை சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. ஏடபிள்யூ இல்லை, நீ வேறு டபிள்யூ. உண்மையிலேயே வந்து நீ வந்து ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறியோ அவ்வளவோ அவன் முயற்சியை பார்த்து பாராட்டத்தான் தோணுது. ஆனால் இதை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது நான் கருமண்டா அப்படின்னு தான் தோணுது. ஓகே நண்பர்களே, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். அண்ட் மறக்காமல் நம்ம முந்தியெல்லாம் ஒரு வீடியோ போடுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. முக்கியமான கமெண்ட்ஸுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அதை சமீப காலமாக விட்டுட்டோம், மீண்டும் ஆரம்பிச்சிருக்கிறோம். முக்கியமான கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கேளுங்க. இன்றைக்கி இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கான ஆன்சரை நான் இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு ஒரு வீடியோ போடுவோம்ல, அதில் ஆன்சராட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? வீடியோடைய கடைசியில் தான் சொல்லுவேன், அதுலேயும். சரிங்களா?